GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். That he is going for sure die at a particular place at a particular time. டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த பயங்கர கார் குண்டுவெடிப்பு என்பது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 15 பேரை பலி கொடுத்த இந்த பயங்கரவாத சம்பவத்தை தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருகிறது. முன்னதாக காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், ஃபரிதாபாத்தை சேர்ந்த 4 மருத்துவர்கள் உட்பட 7 பேர் கொண்ட குழு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விபத்தில் காரில் வெடிகுண்டை வைத்து வெடிக்க செய்து தானும் இறந்து போன மருத்துவர் உமர் நபி மற்றும் அவருடைய கூட்டாளிகளான மருத்துவர்கள் முசமில் அகமது கேனாய், அதில் ராதர், ஷாஹித் ஷாஹின் ஆகியோர் அடங்குவர். இது தற்கொலைப்படை தாக்குதல் என்று NIA உறுதி செய்தாலும் இந்த தாக்குதலுக்கு உதவியாக இருந்த காஷ்மீரை சேர்ந்த அமீர் ரஷீத் அலியை டெல்லியில் வைத்து கைது செய்தனர். மேலும் உமர் நபி ஓட்டி வந்த காரை வாங்க உதவிய டீலரையும் கைது செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலா பல்கலைக்கழக தலைவருக்கு டெல்லி காவல்துறை 2 சம்மன்களை அனுப்பியிருக்கிறது. பயங்கரவாதிகள் இருந்ததாக அறியப்படுகிற ஃபரிதாபாத் மற்றும் அங்கு செயல்பட்டு வருகிற அல்ஃபலா பல்கலைக்கழகத்திற்கும் குண்டுவெடிப்பில் ஈடுபட்டவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இந்நிலையில் பல்கலைக்கழக தலைவரான ஜாவேத் அகமது சித்திகை டெல்லி போலீசார் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்துள்ளனர். முன்னதாக பல்கலைக்கழக மானிய குழு மற்றும் தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் ஆய்வு மேற்கொண்டதில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி மாணவர்கள் பயின்று வந்தது தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் பல்கலைக்கழகத்திற்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சூழலில் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் உமர் பேசிய வீடியோ ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் கார் குண்டுவெடிப்பு தாக்குதலை நியாயப்படுத்தும் வகையில் தற்கொலைப்படை தாக்குதலை சிலர் தவறாக பேசுகிறார்கள், உண்மையில் அது தியாக நடவடிக்கை என உமர் பேசியுள்ளார். அவர் மேலும் தற்கொலைப்படை தாக்குதல்களை பலரும் எதிர்க்கிறார்கள், இது தவறு என்ற பல வாதங்கள் உள்ளன. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உயிரிழப்போம் என்று ஒருவர் உறுதியாக தெரிந்த பிறகு ஒருவர் அதை செய்வது தியாக தாக்குதல் என்று வினோத விளக்கத்தை கொடுத்தார். தற்போது உமர் பேசிய இந்த வீடியோ காட்சிகள் பொதுமக்கள் மத்தியில் காட்டு தீ போல பரவி வருகிறது. A very misunderstood concept of what has been labeled as suicide bombing. It is martyrdom operations, and it is being known in Islam. There are multiple contraindications. There are multiple arguments that have been brought against it. Martyrdom operations. When a person presumes that he is going for sure die at a particular place at a particular time, he goes against the presumption that a particular is going to die in a particular situation. It's not, we don't have situation. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.